Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NCERT class 10th standard maths bookல exercise 1.1ல 5th sum பார்க்க போறோம். Check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. இதான் question. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா 6 பவர் n சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு 6 பவர் n நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு 6 பவர் n அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரைம் ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 2 இன்ட்டு 3 பவர் ஹோல் பவர் n, 2 இன்ட்டு 3 த ஹோல் பவர் n அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். எஸ் ரைட், ஸ்ப்ளிட் பண்ணுவோன்னா இப்போ வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா நேச்சுரல் நம்பர் தட் டிஜிட் 0 ends with 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் ends with 0 அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து எதில் டிவைசபிள் ஆகணும்? ஒன்று 2ல் டிவைசபிள் ஆகணும். ஏன்னா 2 டேபிளில் நமக்கு 0 வரும், 10 20 இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆன்சராக வரும். அதே மாதிரி 5 டேபிள்லையும் வரலாம், 5ல் 10 20 30 40 இப்படி ஆன்சர்ஸில் வரும். அப்புறம் 10 டேபிள்லையும் வரலாம், 10 டேபிளில் வரணும். ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? தட் ends with 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2 into 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ 2 3s என்ன தான் ஆன்சர் வரும்? 6 வரும். இப்போ 6 பவரில் மேலே நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாரோ தட் இஸ் மல்டிபிள் ஆஃப் 6 அப்படி தான் வரும். சரியா? இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா a number that ends with 0 is divisible by 10. இப்போ வந்து ஆனால் இங்கே 10, இப்போ சப்போஸ் இங்கே 5ஆக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 5s are 10ன்னு கிடைக்கும். 10 பவர் nல என்ன நம்பர் கொடுத்தாலுமே தட் ends with 0. பட் ஆனால் இங்கே என்னவா இல்லை? 5ஆக இல்லை, 3ஆக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10, 2 and 5 and also 10. So since 5 is not a factor, இப்போ 5 ஃபேக்டராக இல்லை இங்கே. ஸோ it will never end with 0. இப்போ எழுதுகிறோம். அவங்க கொடுத்துருக்க எல்லாமே வந்து end with 0 ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்க செக்குன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு எஸ்ன்னு தான் நம்ம கொண்டு வரணும்னு ஆன்சர் கிடையாது. பட் இட் வில் நாட் end with 0. அதுக்கப்புறம் என்ன எழுதுகிறோம்? இது வரைக்கும் எழுதி முடிச்சிருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு மார்க்குக்கு நமக்கு மெயின் ஒரு லைன் நம்ம எழுதணும். பை எதை பேஸ் பண்ணி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா பை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் arithmetic, there is no value of n, 6 power n ends with 0. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இதை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா இது என்ன ஒரு காம்போசைட் நம்பராக இருக்குது. இதை ப்ரைம் நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணால் 2 into 3ன்னு வருது. இதில் என்ன நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னாலும் 6 6 2 6ன்னு வரும். இது வந்து என்ன நம்பர் கொடுத்தோம்னாலே இந்த n 0 with n வராது. ஏன்னா நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பொறுமையாக உட்காந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வராது. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.